ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்கு. எல்லாருக்காக நான் ஜீசஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மைசூர்லேருந்து ஊருக்கு வந்தோம்ல. 6 மாதம் தானே, 6 மாதம் முடிஞ்சு 6 மாதம் தாண்டி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துருக்கோம். ஊருக்கு வந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா செடியும் எல்லாம் போயிடுச்சு. இந்த செடி இங்கே உண்டோம். இந்த செடி இந்த ரோட்டன்ஸ் வந்து பட்டே போயிடுச்சுக்கிறா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே செத்து போயிடுச்சு செடி. பாருங்கள், துளிக்குதா கொஞ்சம் பச்சை அது இனி வர்றதோ என்னமோ. இது வந்து என்ன செடி? இட்லி பூ. இது வந்து குரோட்டன்ஸ் இல்லையா? இது வந்து இந்த மூங்கில் செடி, மூங்கில். இது வந்து வீட்டு முன்னால. இது வந்து பரவாயில்ல, ஓரளவு நிற்குது. இது வந்து நிறைய காய்ஞ்சிடுச்சு செடியெல்லாம். அப்புறம் இங்கே வந்து இது வந்து தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க. பாரிஜாதம் பூ. நல்ல வாசனையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அப்படியே நிற்குது, கொஞ்சம் செத்து போய் கொஞ்சம் சாடாமல் அப்படி இருக்குது. அப்பா வருவாங்க, அப்பா வீட்டில் வந்து அடிக்கடி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு போவாங்க. இப்போ கொஞ்சம் அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு, அதனால அவ்வளோவா வரமாட்டாங்க. ரெடி, எனக்கு இன்னொன்று இருக்குது, அவங்க பறிச்சு விடுங்க. அதனால வந்து கொஞ்சம் நாசம் ஆயிடுச்சு செடி எல்லாம். அது என்னது, கொய்யாவா? நல்லா இருக்கா? பழுக்கையிலேயே பழுத்திருந்தா உங்களுக்கு கொடுத்தேன்ல அன்னைக்கு கொண்டு வந்து. அது அப்போ இல்லை, சாப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் இது உலத்தியா இது மலருக்குள்ள இங்கே இப்போ ஏதோ காய் இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. கொண்டு நமக்குள்ள இல்லை காய் வந்துருக்கு. இது ஏதோ ஒரு காய் போல, கத்தி காய் போல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ ஒரு காய் வந்துருக்கு இந்த செடியில். இது சின்ன தேங்காய் மரம் போல. தேங்காய் மரம் இல்லைடா, அதான் சின்னது. அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய காய். அந்த மரத்துல காய்க்கு ஒரு காய் வந்துருக்கு. என்ன அழகா இருக்குங்க பாருங்க. இந்த வெத்தில் பார்க்க போல இன்னும் பெருசாகி பழுக்கும், காய் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் கொய்யா பரவாயில்ல, அது நிற்குது. அடுத்து இது வந்து பின்னாடி இங்கே வந்து வாழைக்கொலை போட்டுருக்கு. வந்து அப்பா நல்லா பொதிச்சு விட்டுருக்காங்க. வாழை பொதிஞ்சுடணுமா? அப்படியா? இந்த இதுலேயே வந்து வாழையிலையும் கொலை விட்டுறது. அப்புறம் இந்த வாழையிலேயே ஒன்று கொலை விட்டுறது. இது பாருங்க, சீட்டுக்கு மேலே கிடக்கு பாருங்க, எப்படி சூப்பராக இருக்குல்ல? அப்படியே வளைஞ்சி சீட்டுக்கு மேலே கிடக்கு. அப்புறம் இது வந்து மாமரம். தரையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கே பாருங்க எப்படி இருக்கு, கரை பிடிச்சி க்ளீன் பண்ணல. இதெல்லாம் இங்கே வாழையில இன்னொரு கொலை போட்டுருக்கா. கொலை நிற்கிது, 2 கொலை, 4-5 வாழை கொலை விட்டுறது. இது இது வந்து இப்போதான் இந்த இது பிஞ்சு காயில். அதுக்கப்புறம் இங்கே காந்தாரி மிளகுன்னு சொல்லுவேன். மிளகாய் காந்தாரி மிளகுவா? மிளகு. பூச்சி, நிறைய பூச்சி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல? கலரை பாருங்க. அன்னைக்கு பழுத்தெல்லாம் பறிக்கணும். இது வந்து எதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க? ப்ரெஷருக்கு வந்து இந்த காந்தாரி மிளகாய் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். துவையல் அரைப்பாங்க. அப்புறம் வந்து இது அவியல் கூட்டுக்கு அரைப்பாங்க. அப்புறம் சட்னி வைக்க இது கொஞ்சம் போடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரெஷர்காரங்களுக்கு எல்லாம் கொள்ளலாம் இந்த மிளகாய், நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்போம். இது நல்ல மிளகு சொல்லுவாங்க, குறுமிளகு. குறுமிளகு இது மலையாளத்தில் குறுமிளகு. கொய்யா பார்ப்போம். கொய்யா ஒரு காய் கூட நல்ல வரவே இல்லை. காய் நிற்கிறது நல்லது இல்லை, நல்லா இல்லை. அதான் ஒரு காய் கூட நல்ல காய் வரல, எல்லாம் அந்த பூச்சி. அதில் ஒன்று நிற்கிது, பறிக்குதியா? அது பிஞ்சு இல்லை. இங்கே பாரு, இது பாரு, பழஞ்சிருக்க பாரு. நல்லது இல்லை, அது நல்லதான் இல்லை.
இந்த பக்கம் நிற்கிறது. இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. நீங்கள் விடுங்க, நீங்கள் விடுங்க. இங்கே பாருங்க, இங்கே காட்டுறத ஒன்று அணில் பிள்ளை சாப்பிட்ருக்குங்க பாருங்க. ஒரு காய் அணில் பிள்ளை சாப்பிட்ருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு காய்க்கு சைஸை பாருங்க எப்படி அது வேஸ்ட். வேஸ்ட். ஐயோ, எல்லா காயும் இது மாதிரியே வேஸ்ட்டாக போகுது. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, 2. அப்புறம் இன்னும் பாருங்க, இன்னும் இங்கே பாருங்க அடுத்தது. ஐயோ, எல்லாமே வேஸ்ட். ஆ சரி. பாருங்க போட்டுட்டு வந்து செப்பல் எல்லாம் அப்படியே கிடக்குது. இது வந்து எங்கள் தங்கச்சி பிள்ளைகளுக்கு உள்ளது. நீ வந்துட்டு போகும்போது இட்டுட்டு போனாங்க. அப்புறம் இங்கே பாருங்க எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. லைட்டு போடுங்க, இந்த லைட் இல்லை. ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குங்க. இப்போ வந்துருக்காங்களா? எடுத்துட்டு போறதெல்லாம் எடுத்துட்டு வரணும் சரியா? ஆ சரி. டைரக்ட் ரொம்ப முன்ன வந்துரு சரியா? எப்போ? சரி. எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கெல்லாம் போகணும். நான் 4 மணி கரெக்டா? 5 மணி, 5 மணிக்குள்ளே வந்துரு. ஓகே. பாய் பாய். சாத்தி விடு. எல்லா இடமுன்ற துணிகளாக போட்டு விட்டுட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சோஃபா எல்லாம் துணிகளை தான், எல்லா இடமும் துணிகளாக இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வலை அடிக்காங்க. இருங்க தான் ஒரு நிமிஷம், நான் அந்த பக்கம் போயிட்டு. இங்கே பாருங்கள் டைனிங் டேபிளை பாருங்கள். டைனிங் டேபிளில் எல்லா பாத்திரங்களும் போகும்போது கழுவி கமத்தி வச்சுட்டு போனோம், அப்படியே அது மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் வாஷ் பேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் தான் எப்படி இருக்குன்னு. நல்லா ஐயோ நாசம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் கிச்சன் இருக்க நிலைமையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஊர் வந்தால் இதெல்லாம் சுத்தப்படுத்துக்க 2 நாள் சரியாக போயிடும். பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு. இது வந்து கேஸ் ஸ்டவ், இதை மூடி போட்டிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பாத்திரம் வந்து கழுவி இப்படி ஜன்னலில் கமத்தி வச்சுட்டு போயிட்டோம். இதை பாருங்கள் ஃபுல் இது உப்பு போட்டு வச்சு இதை பாருங்கள் இருக்கா எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. உப்பு இருக்குது கொஞ்சம். அப்புறம் இது கல் உப்பு போடியது. கல் உப்பு எல்லாமே இனி க்ளீன் பண்ண முடியாது. இந்த வாட்டி வந்து நாங்கள் 10 நாள் லீவ் வந்தனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி வந்து நாங்கள் இனி ஒன்றுமே நீட் பண்ண முடியாது. இனி வந்து வீடை வந்து வலை அடித்து தூத்து தொடச்சிட்டு போயிடுவோம். இனி அடுத்தது வந்து மேயில் லீவ் வரும்போது தான் இதெல்லாம் இனி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அடுத்தது இங்கே நிற்போம். ஒரு 1.5 மாதம் இங்கே நிற்போம். அதனால மேயில் வரும்போது இதெல்லாம் சுத்தப்படுத்திடுவோம். இப்போ வந்து சும்மா தூத்து அப்படி தொடச்சிட்டு பாத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுட்டு அப்படி போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட வீட்டோட நிலைமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.